வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுப்போம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரும் மாநில முதலமைச்சருமான ரங்கசாமி தலைமையில் நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திருமுருகன், ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை நிறுத்த கோரி நிர்வாகிகள் தெரிவித்தனர். கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி போட்டியிடும் என்பதை கலந்து பேசி முடிவெடுத்து அறிவிப்போம் என்றார். மணவெளி தொகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலவச மடிக்கணினிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலம் மேல்நிலைப்பள்ளி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசின் சார்பாக இலவச மடிக்கணினி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்த திட்டத்தின்படி மணவெளி தொகுதியில் உள்ள நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில், மணவெளி தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி, தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளில் பயிலுகின்ற 307 மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை முதன்மை அதிகாரி தனசெல்வம், நேரு, துணை இயக்குனர் முனுசாமி, பள்ளி முதல்வர்கள், இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை மூலமாக மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த +1, +2 அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டத்தினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் டான்பாஸ்கோ மேல்நிலைப்பள்ளி, குணுச்சம்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளி, PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் 547 பேருக்கு இலவச லேப்டாப்பினை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். விழாவில் கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள், முன்னாள் MLA அருள்முருகன், பாஜக நிர்வாகிகள் கலியபெருமாள், சோம்பட்டு சிவா, வில்லியனூர் பாஜக மாவட்ட தலைவர் அனிதா, பாஜக வில்லியனூர் மாவட்ட துணைத் தலைவர் அனுசுவை, பெற்றோர் சங்க தலைவர் சிவகுமார், ஜீவா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் டைம் தகராறு காரணமாக தனியார் பேருந்து ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு பேருந்து கண்ணாடியை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியிலிருந்து தனியார் பேருந்து ஒன்று கடலூரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனை நிறுத்தத்தில் நிறுத்தி பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது பின்னோக்கி வந்த மற்றொரு தனியார் பேருந்து அந்த பேருந்தினை முந்தி சென்று நின்றிருந்த பேருந்தின் முன்பக்கத்தில் இடித்தபடி நின்றது. இதனால் 2 பேருந்துகளில் இருந்த பயணிகளும் மிகுந்த அச்சத்தில் கூச்சலிட்டனர். இதில் ஆத்திரமடைந்த நின்றிருந்த பேருந்தின் ஊழியர் இடித்து நின்ற பேருந்தில் ஏறி தகராறில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றியதில் இடித்த பேருந்தின் முன் கண்ணாடியை மற்றொரு பேருந்து ஊழியர் கல்வீசி தாக்கினார். இதனால் அந்த பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முழுவதுமாக சேதமடைந்தது. இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் போர்க்களம் போல் காட்சியளித்தது. இதுபோன்ற சம்பவங்கள் கடலூர் பாண்டி மார்க்கத்தில் தொடர்கதையாக உள்ளது. போக்குவரத்து துறை ஆணையர் இந்த பிரச்சனையில் தலையிட்டு டைமிங் தகராறு ஏற்படாமல் சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் நகைக்கடை உரிமையாளரை சிறையில் உள்ள பிரபல ரவுடி பேசுவதாக கூறி பணம் கேட்டு மிரட்டிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்தவர் ரமேஷ். இவர் அதே பகுதியில்
ஜிஆர்பி லக்ஷ்மி ஜுவல்லரி என்ற நகைக்கடையை நடத்தி வருகிறார். கடந்த 28ஆம் தேதி இவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் தான் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மர்டர் மணிகண்டனின் கூட்டாளி என்றும் தனது ஆட்கள் கடை அருகே நின்று கொண்டிருப்பதாகவும் அவர்களிடம் ரூபாய் 5 லட்சம் பணம் கொடுத்து அனுப்புமாறும் கூறி மிரட்டியுள்ளார். அதற்கு அவர் தான் எதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது மறுமுனையில் பேசியவர் ஏன் சம்பவம் செய்தால்தான் பணம் கொடுப்பீர்களா என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த ரமேஷ் தனக்கு வந்த செல்போன் உரையாடலை கொண்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அருந்ததி நகரை சேர்ந்த பிரசாந்த் என்பதும் பணத்திற்கு ஆசைப்பட்டு செய்ததாகவும் தெரிய வந்தது. இதனையடுத்து பிரசாந்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படும் இன்ஸ்பெக்டரை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் போலி ஆவணம் தயாரித்து காந்தி வீதியில் உள்ள முந்திரி பருப்பு கடையை அபகரிப்பு செய்யும் ஊழியர் கோகுல் என்பவரை கைது செய்ய வேண்டும், குற்றவாளிக்கு துணை போகும் பெரிய கடை ஆய்வாளர் ஜெய்சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரிய கடை காவல் நிலையத்தை முற்றுகையிடப் போவதாக சமூக ஜனநாயக இயக்கங்கள் தெரிவித்திருந்தன. அதன்படி இன்று மிஷன் வீதி நேரு வீதி சந்திப்பில் இருந்து பேரணியாக வந்த போராட்டக்காரர்களை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனை அடுத்து தடுப்பு கட்டைகளை தூக்கி எறிந்து போராட்டக்காரர்கள் நேரு வீதியில் காவல் நிலையம் நோக்கி ஓடினர். அவர்களுடன் போலீசாரும் போராட்டக்காரர்களும் ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து காவல் நிலையம் முன்பு அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிய சமூக ஜனநாயக இயக்கங்களை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். வருவாய்த்துறை காவல்துறையை தொடர்ந்து பிசிஎஸ் அதிகாரிகள் கூடுதல் பொறுப்புடன் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி புதுச்சேரி காவல்துறை வருவாய் மற்றும் பல்வேறு துறைகளில் 3 ஆண்டுகள் கடந்து பணியாற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி தற்போது 3 பிசிஎஸ் அதிகாரிகள் கூடுதல் பொறுப்புடன் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். நிதித்துறை துணை செயலர் ரத்னா கோஷ் வணிக வரி இணை ஆணையராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மாகி மண்டல நிர்வாகி சிவராஜ் மீனா ஐடி துறை செயலராகவும் திட்ட அமலாக்க முகமை கூடுதல் பொறுப்பாகவும் வழங்கப்படுகிறது. ஐடி துறை இயக்குனர் மோகன்குமார் மாகி மண்டல நிர்வாகியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் பிறப்பித்துள்ளார். மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் பகுதியில் இருளர் மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு அரசு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. இதில் விடுபட்டவர்களுக்கு அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை மூலம் இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் எம்எல்ஏ அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் பயனாளிகளுக்கு மனைப்பட்டாக்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பழங்குடியினர் நலசங்க தலைவர் ராம்குமார், விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி தலைவர் ரஞ்சித்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மூசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் அமைச்சர் AK சாய்ஜே சரவணன்குமார் முயற்சியால் ராமநாதபுரம் பேட் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதைக்கு தார் சாலை அமைப்பதற்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் ரூபாய் 11,57,000 மதிப்பீட்டில் ஆணை பெறப்பட்டு அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் கிராமத்தில் உள்ள காமராஜர் நகர் பகுதிக்கு WBM சாலை அமைப்பதற்கான ஆணையை ரூபாய் 19,19,000 மதிப்பீட்டில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜையையும் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், அதிகாரிகள், கிளை தலைவர் வள்ளல், கட்சி நிர்வாகிகள் பெரியசாமி, கிருஷ்ணமூர்த்தி, அல்லிமுத்து, முரளி, பந்தல், கூட்டணி கட்சி நிர்வாகி பாமக ரமேஷ், சாலை பொறுப்பாளர் கருணாகரன்,
கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 60 தமிழ் சங்கங்கள் ஒன்றிணைந்து நடத்தப்படும் வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவையின் 37வது தமிழ் விழா மாநாடு வட அமெரிக்காவில் வருகின்ற ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக புதுச்சேரி கம்பன் கழக செயலாளர் சிவக்கொழுந்து மற்றும் வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவை தலைவர் பாலசுவாமிநாதன் தெரிவித்தார். இது குறித்து கம்பன் கழக செயலாளர் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து மற்றும் வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவை தலைவர் பாலசாமிநாதன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள் 1987ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட வட அமெரிக்கா தமிழ் சங்க பேரவை 60 தமிழ் சங்கங்களை உள்ளடக்கிய பெரிய அமைப்பாகும். இந்த பேரவை ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவில் உள்ள முக்கிய நகரங்களில் தமிழ் விழாவை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் வெள்ளி விழா கண்ட சான் ஆண்டோனியாவில் தமிழ் சங்கத்துடன் இணைந்து 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ் விழாவை டெக்சாஸ் மாகாணத்தில் பெட்னா பேரவை சார்பில் 37வது தமிழ் மாநாடாக வருகின்ற ஜூலை மாதம் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் நடத்துகிறது. சமத்துவம், தமிழரின் தனித்துவம் என்ற கருப்பொருளோடு இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் புதுச்சேரியின் வரலாற்று சிறப்பு மிக்க புராதான சின்னமான ஆயி மண்டபத்தை லோகோ குறியீடாக உருவாக்கி உள்ளதாக குறிப்பிட்டனர். மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அரசியல் விளக்க பிரச்சார பொதுக்கூட்டம் ரெட்டியார்பாளையம் புதுநகர் சந்திப்பு அருகே நடைபெற்றது. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உழவர்கரை தொகுதி குழு சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அரசியல் விளக்க பிரச்சார பொதுக்கூட்டம் ரெட்டியார்பாளையம் புதுநகர் சந்திப்பு அருகே நடைபெற்றது. தொகுதி செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி துணை செயலாளர் எரிக் ரம்போ, தொகுதி பொருளாளர் அந்தோணிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் சலீம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். பொது விநியோக திட்டத்தை முடக்கி மூடிய ரேஷன் கடையை திறக்க வேண்டும், மின்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதை மற்றும் நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த கோவிலின் செடல் மகோத்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகின்றது. செடல் உற்சவத்தை ஒட்டி அம்மன் மலர்கள் மற்றும் தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ரிஷப வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் மேளதாளங்கள் முழங்க தீபாராதனை காட்டப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. கதிர்காமம் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய திருவீதி உலா சென்ற அம்மனை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்த விழிப்புணர்வு பேரணியில் காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன அணிவகுப்பில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இதில் காரைக்காலில் பொதுமக்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும் போது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் காரைக்கால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன அணிவகுப்பில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். இருசக்கர வாகன அணிவகுப்பினை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இதில் காவலர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு அணிவகுப்பு காரைக்கால் மாவட்டம் முழுவதும் திருநள்ளாறு, நெடுங்காடு, நிரவி, திருப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்கள் வழியாக சென்று மீண்டும் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தடைய உள்ளது. பாரத ரத்னா எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான பாரத ரத்னா டாக்டர்
எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கடந்த ஜனவரி மாதம் முதல் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் பகுதியில் மாவட்ட கழக செயலாளர் எம்.வி. ஓமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன், அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசானா உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கழக தலைவர் எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விலகியதன் காரணமாக தனது அரசு பதவியை ராஜினாமா செய்ததாகவும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு எம்ஜிஆர் மன்றங்களை திறந்து புதிய கட்சிக்கு வழிவகுத்ததாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இதில் அம்பகரத்தூர் பகுதியை சேர்ந்த ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். சாலை விபத்துகளை குறைக்கும் வகையில் மோட்டார் வாகன சட்டத்தில் புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாலை விபத்துகளை தடுக்க மத்திய மாநில அரசுகள் எத்தனையோ விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு வருகின்றன. விபத்து நடைபெறும் இடங்களை கண்டறிந்து விபத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஆனாலும் சாலை விபத்துகளில் அநியாயமாக உயிர்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. மத்திய அரசு சமீபத்தில் தேசிய குற்ற ஆவண ஆணையம் விபத்துகளை பதிவு செய்து அதற்கான காரணிகள் மற்றும் புள்ளி விவரங்களை வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் அதிகபட்சமாக மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை 90,663 சாலை விபத்துகள் பதிவாகி உள்ளதாம். அதனால் இந்த நேரத்தில் வெளியே செல்பவர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் செல்ல வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்கின்றது. 2 நாட்களுக்கு முன்பு கூட நம்முடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு புது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் மாநகர பேருந்துகளை பாதுகாப்பாக இயக்க வேண்டும், அரசு பேருந்துகளில் பயணிகள் மற்றும் மாணவியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், மாணவர்கள் படிகளின் அருகே உள்ள ஜன்னல் கம்பிகளை பிடித்து தொங்கியபடி பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தியிருந்தது. சாலை விபத்துகளில் சிறுவர்கள் பலரும் சிக்கிவிடுவதாலேயே இப்படியான அறிவுறுத்தல்கள் தரப்பட்டு வருகின்றன. எனினும் 18 வயதிற்கு குறைந்த மைனர்கள் 2 வீலர்களை ஓட்டுவதால் அதிக விபத்துகள் நடந்தபடியே உள்ளன. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் காயமடைந்தாலோ அல்லது இறந்தாலோ வாகனத்தை மைனர் அல்லது யாரேனும் இயக்கினால் மட்டுமே வாகன உரிமையாளர்களிடம் இருந்து இழப்பீடு பெற முடியும் என்ற மத்திய மோட்டார் வாகன சட்டம் 2019 திருத்தம் செய்வதை அடுத்து தமிழகத்தில் 18 வயதுக்குட்பட்டோர் வாகனம் ஓட்டினால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸுக்கு கேன்சர் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது. இதனால் அவருக்கு இப்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பிரிட்டன் மன்னர் அந்நாட்டின் அரசியலமைப்பு தலைவராக இருக்கும் நிலையில் அந்த பணிகளை அவர் தொடர்ந்து செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் மற்ற அரச கடமைகளில் இருந்து அவர் விலகியுள்ளார். அவர் மிக விரைவில் முழுமையாக அரச கடமைகளை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுடைய புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவை நியமித்தது ரோஹித் சர்மா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியது. ஏனென்றால் மும்பை இந்தியன்ஸ் அணி 2008 முதல் 2012 ஆண்டு வரை ஒரு முறை கூட கோப்பை வெல்லாமல் தடுமாறி வந்தது. ஆனால் ரோஹித் சர்மா வந்த பிறகு 5 முறை கோப்பையை மும்பை இந்தியன்ஸ் அணி கைப்பற்றியது. ஆனால் கடந்த 2020 ஆண்டு சீசனுக்கு பிறகு 3 தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு முறை தான் பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றது. அதிலும் கோப்பையை வெல்லவில்லை. மேலும் ஒரு பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா தடுமாறி வந்ததால் அவரை கேப்டன் பதவியிலிருந்து மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் நீக்கியது. அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் பயிற்சியாளர் மார்க் பவுச்சர் அளித்துள்ள விளக்கத்தில் ரோஹித் சர்மா கடந்த சில சீசன்களாக பேட்ஸ்மேனாக தடுமாறி வருவதாக குறிப்பிட்டார். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.